ஸோ ஒன் மோர் மேட்ச் கொட்டாம்பட்டி வர்சஸ் பிசிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு. ஸோ இது வரைக்கும் ரெண்டு டீமுக்குமான ரெண்டாவது மேட்ச் இது. ஸோ பிசிசி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கொட்டாம்பட்டி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஒன் மேட்ச் பண்ணால் சைக்கிள் எண்ணில் இருக்குது மது நான் சைக்கிளில் குட்டி கோழி சென்னை இளவரசன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் துண்டான பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தான்னு சொல்லலாம். முதல்ல ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் விக்கி வந்திருக்காரு. இப்போ டிஎன்பியில் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய நெட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி. வெரி ஃபர்ஸ்ட் பால்லே எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேனாக எங்கள் தஞ்சாவூர் பிரசாந்த் வந்திருக்காரு. ஸோ டிஎன்பிஎல் பிளேயர். போன மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாரு. ஸோ பிரசாந்த் அண்ணன் சுரேந்திர அண்ணன் சேர்ந்து இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். செகண்ட் ஒன் குத்து நேரத்தில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் விக்கி. முதல் 2 பந்து டாட்டா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 டாட்டு, முதல் பந்து விக்கெட்டுன்னு 3 பாலாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி. ஃபோர்த் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை, விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பீல். இப்போ கான்ஃபிடண்டாக அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அம்பையர். சார் இப்போ பால் ஓவர் ஹீட் ஆகி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் ஆன கேப்பில் பிரசாந்த் அண்ணனோட விக்கெட் பறி போயிடுச்சு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே கோபி வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கார், வித்தே கொடுக்காத பந்து, சமரசமே இல்லாத பந்து வீச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவரா சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை. இங்க டாட் பால் இந்த ஓவர் மெய்டின் ஓவர், முதல் ஓவர் பவர் பிளேவா மெய்டினா போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்கான்னு சொல்லலாம் எங்க விக்கி. எக்ஸலன்ட் பவுலிங். வச்சுக்கணும். செகண்ட் ஓவர் பட செல்வா வந்திருக்காரு. மறைச்சு ஒரு ஃபுல் ஷாட், ஆள் இல்லாத திசையில் பவர் பிளேல தெளிவாக ஆடிருக்காரு. 7வது பந்தில் முதல் ரன்னை கொண்டு வந்திருக்காரு, 4வது ரன்னை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உல்டா சூப்பர் ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல. இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. அகைன் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே திசையில போயிருக்கு. பேக் டு பேக் கன்சிடா 3வது பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போன ஓவர் மெய்டின்னு அந்த தாக்கம் எந்த விதத்துல இல்லைங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு கன்சிடா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. அம்பேருக்கு வெரி க்ளோஸா போயிருக்குன்னு சொல்லலாம். 1-2 ரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஃபீல்ட் செட்டப் வச்சுருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆடி இருக்காரு. இதுவும் தாண்டி கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குமாங்க. ஸோ இந்த மாதிரி கோபி பேட்டில் இருந்தும் பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவரில் வர 4வது பவுண்டரி. லாஸ்ட் ஒன் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. 4 பவுண்டரி ஒரு சிங்கிள்னு இந்த ஓவரில் வந்தாருன்னா 2 ஓவருக்கு ரன் ஆயிருக்கு. மேட்சுக்கான 3வது ஓவர் பட சரவணன் 3வது நியூ பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே குயிக்கர் ஆடி இருக்காரு. ஃபுல் ஷாட்டுக்கான டைமிங் கிடைக்கல. எங்க ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் அதிகபட்சம். செகண்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் ஆட பார்த்துருக்காரு. குயிக்கராக ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் டாப் எச்சாக இருக்குது. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? எஸ். நல்லா டேக் ஆனாங்க கீப்பர். ஸோ அதிரடியாக பவுண்டரிஸ் அடித்தா பேட்ஸ்மேன் கோலியோட விக்கெட் இழக்கிறாங்க. நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் சுரேந்தர் போன மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஷாட் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பாக போயிடுச்சுங்க. உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே தெளிவாக ஆடி இருக்காரு. பவுண்டரி கூலாக ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சாருங்க கண்டிப்பாக தாண்டி போகும். ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்லேயே அடித்தா அதே டிஸ்டன்ஸை கடந்த 6ன்னு சொல்லலாம். சுரேந்தர் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுகி போய் இந்த முறை டிஃப்ரெண்ட் பிளேஸில் போயிருக்கு. கவர்ஸில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் பாஸ்ட்லாம் போயிட்டாங்க பந்துக்கு. 2 ரன். 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க பிசிசி குருவிக்கரம்பை. ஆக்சுவலாக 4வது ஓவர் பட இம்ரான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். இப்போ சைக்கிள் இருக்கிறது சுரேந்தர். செகண்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். தேர்ட் ஒன் திருகல் பந்து ஆசாருங்க கரெக்டாக பாலுக்கு வெயிட் பண்ணி நின்னாரு. பால் போட்டதுக்கப்புறம் எங்கே அடிக்கணும்னு டிசைட் பண்ணி சூப்பராக ஆட்டார் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க வேகத்தை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் மறிச்சு போய் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. போயிடுச்சுங்க 6. சூப்பர் 6 எங்கள் கோபி பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன்
கேப்பில் தான் போகும். ஃபீல்டர் பிரட்டி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்பா இருக்கார் ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க பியூசிசி. 4 ஓவருக்கு 44. 5வது ஓவர் போட எங்கள் அருள். ஸ்ட்ரைக்கில் இருக்குது கோபி. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக ஆடிந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீலிங். கரெக்டான செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டாப் எட்ஜு. கீப்பர் நிதானிச்சு தெளிவாக பிடிச்சிருக்காரு. வேல்யூபிள் பேட்ஸ்மேனை கையுங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் மன்னார்குடி அஜித் வந்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்கூப்பாடாக பார்த்தாரு. எக்ஸலன்ட் கீப்பிங். சூப்பராக பண்ணியிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். தாண்டுதான்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் பட்டு போயிடுச்சு. இங்கே லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். கேட்சை மிஸ் பண்ணி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள். 5 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. விக்கெட் ஒரு பக்கம் போயிருந்தாலும் ஸ்கோரை விடாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் பிசிசி. பேட்டில் நிக்கு செல்லமாக தட்டி விட்டான்னு சொல்லலாம். நிக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு கிக்கான பவுண்டரின்னு சொல்லலாம். நல்ல எஃபோர்ட் கடைசி வரைக்கும் விக்கி எங்கள் ஃபீல்டர். செகண்ட் ஒன். இந்த முறை தேர்ட் மாலில் கட் பண்ணியிருக்காரு. 2 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஒரே ரிசல்ட்னு சொல்லலாம். தெளிவாக ஆடி இருக்காரு. பாலுக்கு ரியாக்ட் பண்ணி வர விட்டு லேட்டாக கட் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீப்பர் நல்லா ஸ்டாப். அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெம்பில் அடிக்கலாங்க. கையில் போட்டு ஸ்டாப் ஆனிச்சு. கேட்சை பிடிக்க முடியலங்க. ஸோ ரொம்ப ஹைட்டாக போயிருந்துச்சு. நல்லா அப்படின்னு சொல்லணும். ஸ்டாப் பண்ணி போட்டார் பாலை. இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் தேர்ட் மாலில் ஃபீல்டரே வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பவுண்டரியாக தான் இருக்கும். எஸ் ஒன் மோர் பவுண்டரி பிகைந்த சம்பளம் இருக்குது. இந்த முறை அஜித் பேட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த முறையும் தேர்ட் மாலில் தான் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப்பாக இருக்கும். சிங்கிள். 6 ஓவருக்கு 65. மேட்சுக்கான 7வது ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் மெய்டின் ஓவராக இருந்துச்சு. ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். குயிக்கராக எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் விக்கி இங்கே. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு லாங் ஆனில் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பால் வரைக்கும் வந்தாங்க. ஸோ கேட்சை பிடிக்க முடியலனாலும் பாலை கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிக்கு நல்லா டேக்கன் விக்கெட் எடுக்கிறாரு இங்கே விக்கி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே கன்னியாகுமரி லிபின் ஜோஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்கூப்பு. ஆனால் சரியாக பண்ணல. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. 1 மோர் விக்கெட்டா விக்கி. எஸ் பிடிச்சிட்டாருங்க. கீ பவுலராக இருந்திருக்கான்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். இங்கே பேட்ஸ்மேனா இங்கே ஆனந்த் ஒரு யங்ஸ்டரை நம்பி இறக்கியிருக்கான்னு சொல்லலாம். பிசிசி ஃபுல்லாக ஸ்டெம்பை ஓப்பன் விட்டு அக்ராஸ் ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இந்த ஓவரை. முதல் ஓவர் மெய்டின். இந்த ஓவர் வெர்ரை சிக்கனமான ஓவர்னு சூப்பராக போட்டிருக்காரு. 7 ஓவருக்கு 68 அடிச்சிருக்காங்க. போன ஓவரை 3 ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு விக்கி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் பவுலர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். யாஸ் சூப்பராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன். ஒரு ஃபுல் ஷாட் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். எக்ஸாக்டாக அடிச்சிருக்காங்க கீப்பர் கேட்ரோட. சூப்பர் த்ரோ. அவரோட தேர்ட் ஒன். நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆனில் கேட்சுக்கு வாய்ப்பு பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீலிங் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள். ஒன். ஸ்வீப் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. டாட் பால். ஒன். இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போஸ்டாருங்க லைனில் வச்சு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் கோபி அவரோட விக்கெட் இங்கே பறிப்போகுது. வெல் பிளேட். இந்த மேட்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரோட இடத்த உணர்ந்து ஆடி இருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் பிளேயிங் சீனியர் பிளேயர் கோபி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6. தியாகு உள்ள வந்தா ஒரே பால்ல 6 ரன் அடிச்சிருக்காரு. 6ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 8 ஓவருக்கு 76 அடிச்சிருக்காங்க பிசிசி குருவிக்கரம்பை. 77 டார்கெட் ஃபார் கோட்டாம்பட்டி போதி. ஸோ ஆல்மோஸ்ட் 10 ரெக்யூர் ரன் ரேட்டில் மேட்சை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அந்த பக்கமும் நல்லா ஆடக்கூடிய குவாலிட்டி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் அண்டர்ரேட்டிவ் நிறைய பிளேயர்ஸை பார்க்க முடியுது. ஸோ கோட்டாம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட் பக்கமாகவும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா. பியூசிசி அதிகமான சென்னை பிளேயர்ஸை வச்சு கட்டர்ஸ் பவுலர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிலாக இருக்க போகுது. பேட்ஸ்மேனாக செகண்டில் இருக்க போகிறது பாண்டி. நான் சைக்கிளாக மருது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோலி குட்டி கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன்.
ஸோ பவுலிங்லேயும் வந்திருக்காரு. போன மேட்சும் அதே பேராக தான் இருந்தாங்க. சான்ஸ் ஃபார் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. முதல் பந்தே பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப், சாரி வெரி க்ளோஸ் டு பவுண்டரி ரோப். முதல் பந்திலே ஒரு பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் அதிவேகம் பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்க மேடி பிரவீன், நல்ல ஸ்டாப். தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் எலானி சீவல் அப்படின்னு தான் சொல்லணும். பாயிண்ட்ல தெரிச்சு போய்க்கிருக்கு. லிவின் ஜோஸ் கரெக்ட் கடைசி வரைக்கும் விரட்டினாரு, ஆனால் பிடிக்க முடியலங்க. அகைன் ஒரு பவுண்டரி, இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல வாட்டர் டேக்கா நாங்கள் சுரேந்தர் கீழே விழுந்தாலும் பந்த விழவிடாமல் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். முதல் விக்கெட் பாண்டி. பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் இழக்கிறாங்க. பேட்ஸ் பண்ணா எங்கள் இம்ரான் குயிக்கராக ஃபாஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். பாலிங்க ஒரு சிங்கிள் பார்த்தா டாட் பால் 2 ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டி ஆக்கர் விட்டே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஓவர், முதல் ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். அந்த 2 பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக். முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. மேட்சுக்கான 2வது ஓவர் பட அமான். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பவுண்டரிக்கு வைப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. வெரைட்டி போனாலும் பிடிக்க முடியல, பவுண்டரி போயிடுச்சுங்க. உடம்புல பட்டு போயிருக்கு, ஒரு டாட் பால் லெக் பையில் பட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டுச்சு, ஆனால் 2 ஃபீல்டருமே பிடிக்கிறாங்க. நீ பிடி நான் பிடின்னு 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரீச் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். இதுவும் 2 ஓடி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அமான். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டாக போயிருக்கு, 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கராக இருந்திருக்காங்க, சிங்கிள். 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட அகைன் கோலி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து உடம்பு லைனில் வந்திருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஆசாருங்க டேரக்ட் விக்கெட். வாட் அண்ட் த்ரோ இங்க சூப்பராக அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். கோலி காலி பண்ணி வச்சிருக்காரு இங்க பேட்ஸ்மேனோட விக்கெட்டை. மருதோட விக்கெட் காலி ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போய்க்கிறதுக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பா அமான் பாலை விரட்டி போறாருன்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. விக்கெட் சம்பளம் ஒரு பவுண்டரி. காலில் பட்டு போயிருக்கான்னு பார்த்தா ஒரு சிங்கிள் ஓடலைங்க. நெக்ஸ்ட் ஒன் மர்ரீச் அடிச்சிருக்காரு ஆள் இல்லா திசையில யான்னு பார்த்தா எஸ் கேப்ல போயிருக்கு, தெளிவா ஒரு பவுண்டரி. இம்ரான் பேட்ல இருந்தீங்க வெரி க்ளோஸ் சமுங்க, இல்லைனா இன்சைட் சாப்பிட வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் ட்ரைவுக்கு போயிருக்காரு, நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அஜித் இருக்காரு அங்க, ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு என்ன 4வது ஓவர் பட மேடி வந்திருக்காரு இங்க திருகல் பந்து வீச்சாளர். சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க தரையில். ஸோ பெரிய ஷாட்டு போகாமல் தரையில் ஆடணுங்கிற மைண்ட் செட்டில் ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை கண்டிப்பாக தாண்டி போயிருங்க இங்க. ஸோ வேரியேஷன் பவுலருக்கு எகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணனா ஒரே ஆப்ஷன் சுவிட்சிக்கிட்டு, அதை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்க. சுவிட்சிக்கிட்டில் தெளிவான 6. தேர்ட் ஒன் விட்டு தட்டுன்னு குயிக்கராக ஆடி இருக்காரு அங்கே, பாயிண்டில் தெளிவாக ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காருங்க ஃபீல்டர். அதன் காரணமாக சிங்கிளோட சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு ஃபீல்டர் அந்த இடத்துல இல்லைங்க. அகைன் ஒரு 6, 1 more 6 பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம். சுற்றிக்கு திரும்பி 2 பேட்ஸ்மேனும் அடிச்சிருக்காங்க. சுற்றிக்கு திரும்பி இந்த ஓவரில் 2 6 அதன் காரணமாக எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாங்க, தரையில் ஆடி இருக்காருங்க. ஸோ டார்கெட்டை கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போய் ரெஸ்பான்சிபிளாக முடிக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேட்ஸ்மேனும். அதன் காரணமாக 6 அடித்தாலும் அடுத்த பால் தெளிவாக தரையில் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்சுக்கு இந்த முறை டிஃப்ரெண்டாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பவுண்டரி. ஸோ 1 more பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் இந்த ஓவரை 18 ரன் கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்க 19 ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஓவரில். 4 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. ஆச்சுக்கண்ணா 5வது ஓவர் பட தியாகம் வந்திருக்காரு. 24 பாலுக்கு 28 ஸ்வீப் ஆட பார்த்தாரு. பிரசாந்த் கையிலே போயிருந்தாலும் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து நான் அந்த இடத்துல அடிக்க போகிறேன்னு கமிட்டர் ஷாட். அவர் எந்த இடத்துல போட்டாலும் அதுக்கு வள்ளுக்கட்டாயமாக போய் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம், ஒரு பவுண்டரிங்க. தேர்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டாகவே நோ பாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கு வாய்ப்பா மேடி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க.
ஸோ நோ பாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாலை விட 2 கம்மியாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அகைன் அடிச்சிருக்காருங்க. இந்த முறை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சாரு 28 தேவை அப்படிங்கிற மாதிரி பாதி ரன்னை இந்த ஓவரில் பாதியிலே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே. இம்ரான் ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன் திரையா பாஸாக போயிருக்கு. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காரு தியாகு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். சூப்பராக போட்டு டாட் பால் ஓவர் முடிவுக்கு வந்துதா. ரிமைனிங் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரோட லாஸ்ட் ஒன் ஸ்கூப் பட பார்த்தாரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணவும் முடியல. ஸோ மேடி பிரவீன் விரட்டி போயிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒய்டு ப்ளஸ் ஓடி எடுத்தா ஒரு சிங்கிள்னு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஒயிட். வாங்க அடிக்கான ட்ரை பேட்டில் தெளிவாப்பல. அதன் காரணம் சரியான பேஸ். இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 69 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க ஓவருக்கு 8 அடிக்கணும். ஸோ மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட எங்கள் அம்மானு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கேப்பில் 1-2. ஸோ ஃபீல்டரும் பாஸ்டாக இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸும் பாஸ்டாக ஓடி இருக்காங்க. 2 ரன். ரிமைனிங் இருக்க பாலுக்கு 6 அடிக்கணும். சுச்சிக்கு திரும்பி ஆடி இருக்காரு. தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கோபி விரட்டி பால் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. போயிடுச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்க பாலுக்கு 1 more to tie, 2 more to win. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ட்ரைவ் மைண்ட் செட். ஒரு சிங்கிள் ஓடுறாங்களா? எஸ். ஸோ ஃபீல்டர் பேக்கப் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாலே வின்னிங்காக மாற்றுறாங்களான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நான் நான் சைக்கிளில் பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் தெரிச்சு போயிருக்கு. போனது பந்து மட்டும் இல்லை, லைனை தாண்டி மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் கொட்டாம்பட்டி பூதி பிரதர்ஸ். ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2 டீமில் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு வின்னு.